அப்போ சூரியன்னா வந்து ஆளுமை, உருவாக்கம். செவ்வாய்னா வந்து ஒரு ஒரு ரொம்ப அகங்காரம்னு அவன் பேரே அந்த ஆள் பேரே வந்து அகங்காரம் தான். ஓகேங்களா? அங்காரகன்னு சொல்கிறாங்க. அப்போ இது மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்குது. அப்போ ஒரு கிரகமும் இன்னொரு கிரகமும் சேர்ந்துச்சுன்னா இதை மொட்டையாக மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? சூரியன் செவ்வாயும் சேர்ந்துச்சுன்னா, குருவும் சனியும் சேர்ந்துச்சுன்னா சொல்கிறாங்க இல்லைங்களா? அதில் மொட்டையாக மனப்பாடம் லாஜிக் தான். அப்போ சூரியன்றது வந்து தந்தை. செவ்வாயுடைய குணம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப அடமண்ட்டு ரகுடாக இருக்கிறது. அப்போ சூரியனுடன் செவ்வாய் சேரும்பொழுது இந்த குணம் வந்து அப்பாவுக்கு வந்துடுது. அப்போ இந்த ஜாதகருடைய தந்தை வந்து ரகுடான ஆள், எல்லாத்தையும் புண்படுத்தக்கூடிய ஆள், எரிச்சலாக பேசுவார், எல்லாத்தையும் காயப்படுத்துவார். அப்போ செவ்வாய்க்கு இன்னொரு பேர் வந்து ரோகன். ரோகன்னா வந்து உடம்பு சரியில்லாத போனவன் அர்த்தம், நோயாளின்னு அர்த்தம். அப்போ சூரியனுடன் செவ்வாய் சேரும்பொழுது தந்தைக்கு ரோகம் வந்து விடுகிறது. அப்போ அப்பாவுக்கு ஏதோ ஒரு உடல் அமைப்பில் சிக்கலாகிறது. அப்போ அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது வாழ்க்கையில். அப்போ அப்பா வந்து அதில் மாட்டிக்கிறாரு. செவ்வாய் வந்து கடனை குறிக்குது. அப்போ ஜாதகருடைய தந்தை வந்து கடனில் சிக்கிக்கொள்வார்.